வணக்கம். நான் உங்கள் மக்கள் தோழி சென்னம்மாள் பேசுகிறேன். தாயே, நான் நிறைவான ஒரு வாழ்க்கை நினைத்தபடி வாழ ஆசைப்படு. அப்படி ஆசைப்பட்ட அந்த வாழ்க்கை நீ இல்லைனா எனக்கு கிடைச்சிருக்காது. உன்னோட நிம்மதியாக வாழணும்னு ஆசைப்படுறேன். ஏன் தெரியுமா? கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புன்னு சொன்னாங்க. தாயே சரஸ்வதியே, உன்னால தான் இந்த பேரும் புகழும் எனக்கு கிடைச்சது. நீ இல்லைன்னா நான் நிம்மதியாக வாழ முடியாது. நீ கிடைச்சதுனால தான் நான் ரொம்ப நிம்மதியாக, அழகாக, அறிவாக, ஆளுமையாக, எனக்கான ஒரு முகவரி புரிந்த ஒரு முகங்களோட, மிகப்பெரிய ஆளுமைகளோட, நல்ல சொந்த பந்தத்தோட, சிறந்த நட்புகளோட நான் வாழ்கிறேனா? தாயே சரஸ்வதியே, கலைமகளே, நீ எனக்கு கிடைத்ததுனால்தான் என்னவோ நான் இவ்வளவு சீரும் சிறப்புமாக வாழ்கிறேன். எல்லாருக்குள்ளாரையும் எத்தனை திறமைகள் இருந்தாலும் கல்விங்கிற ஒரு ஆளுமை உள்ளுக்குள்ளார இருந்தால் அது எல்லா இடத்துக்கும் சிறப்பாக இருக்குங்கிறத உன் மூலயமா நான் தினமும் வாழ்ந்துட்டு வரேன். உள்ளது உள்ளபடியே இதுதான் உண்மை அப்படிங்கிறத நான் ரொம்ப அழகாக நேசிக்கிறேன், சுவாசிக்கிறேன். தினந்தோறும் உன்னை வாசிக்கிறதுனால என்னவோ எனக்கும் நல்ல ஒரு புரிதல் இருக்குது. நன்றி, வணக்கம்.